அஸ்ஸலாமு அலைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அரபியரில் சிலர் ஜக்காத்தை மறுத்ததன் மூலம் இறை மறுப்பாளர்கள் ஆயினர். அவர்கள் மீது போர் தொடுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரானார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறியவர் தமது உயிரையும் உடைமையையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார். தண்டனைக்குரிய குற்றம் புரிந்தவரை தவிர அவரது விசாரணை அல்லாஹ்விடமே உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும்போது, நீங்கள் எவ்வாறு இந்த மக்களுடன் போர் செய்ய முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்போருடன் நிச்சயமாக நான் போர் செய்வேன். ஜக்காத் பொருளாதார கடமையாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜக்காத்தாக வழங்கி வந்த ஓர் ஆட்டுக்குட்டியை இவர்கள் வழங்க மறுத்தால் கூட அதை மறுத்ததற்காக நான் இவர்களுடன் போர் செய்வேன் என்றார்கள். இது பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கரின் இதயத்தை உறுதியான முடிவெடுக்கும் வகையில் அல்லாஹ் விசாலமாக்கி இருந்ததாலேயே இவ்வாறு கூறினார்கள். அவர்கள் கூறியதே சரியானதாகும் என நான் விளங்கிக் கொண்டேன் என்றார்கள். சஹீஹ் புகாரி 1399, 1400, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.